அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மதிய வணக்கம். தற்போதைய சூழலில் குவைத்துடைய நிலைமை என்ன அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். மிகவும் மோசமான ஒரு சூழலை நாம் சந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம். இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா பல இடங்கள்லையும் பாதுகாப்பு பலப்படுத்தி இருக்கிறாங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அனைத்து இடங்களையும் நீங்கள் பார்க்கலாம், ஒவ்வொரு இடங்களில் கண்டெய்னர் பாக்ஸ் மாதிரி நிறுத்தி வச்சுருப்பாங்க. அதாவது இந்த கண்டெய்னர் பாக்ஸ்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே மின்சார பாக்ஸ்கள், அதாவது ஜெனரேட்டர்களை நிறுத்தி வச்சுருக்காங்க. ஒரு வேளை நீங்கள் வாகனங்கள் சாதாரணமாக இப்போ அந்த திறந்த வழிகள், வீட்டுகளுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வெட்ட வழிகள், கொஞ்சம் ஓப்பனான பிளேஸுகளில் பார்த்தீங்கன்னா வாகனங்கள் நிறுத்தி வச்சுருப்பாங்க. அந்த நிறைய பேர் வண்டிகளை பார்க்கிங்கில் போட்டு வச்சுருப்பீங்க, வீடுகளில் பார்க்கிங் இல்லாதவங்க. அப்படியான நிலைமையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி உங்களுடைய அந்த ஏரியாக்களில் இந்த ஜெனரேட்டர்கள் நிறுத்தி வைக்கிறத கண்டிங்கன்னா கண்டெய்னர் பாக்ஸ் மாதிரி 20 அடி இருக்காது நான் நினைக்கிறேன், ஒரு 10 அடி அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த கண்டெய்னர் பாக்ஸ் அது ப்ளூ கலரில் குவைத்துடைய மின்சார அமைச்சகத்துடைய சின்னம் போட்டிருக்கும். அந்த கண்டெய்னர் பாக்ஸுகளை நீங்கள் எங்கேயாவது கண்டிங்கன்னா தயவு செய்து வண்டிகளை அந்த இடத்துல நிறுத்தாதீங்க. மெயினான விடயம் அதுதான். என்ன காரணம்னா, ஒருவேளை அவங்க இப்போ மின்சாரத்தில் ஏதாவது ஒரு குளறு வந்தாலோ ஏதாவது நிப்பாட்டுப்பட்டாலோ உடனடியாக என்ன செய்வாங்கன்னா, ஒருவேளை மின்சாரம் நிறுத்தப்பட்டால் உடனே அந்த ஜெனரேட்டர் மூலமாக தான் அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த வீடுகளுக்கு மின்சாரத்தை வழங்குவாங்க. அதனால் தயவு செய்து அந்த இடங்களில் வாகனங்களை தயவு செய்து நிறுத்தாதீங்க. இன்னொரு முக்கியமான தகவல் என்னென்னா, இன்றைக்கி காலையில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு புகை மூட்டம் வந்துச்சு. நான் அதை எங்களுடைய மொட்டை மாடியிலேருந்து பார்க்கக்கூடியதாக இருந்துச்சு. அந்த புகை மூட்டத்தை பார்த்திங்கன்னா உடனடியாக அதிகாரிகள், என்வாயன்மெண்ட் அத்தாரிட்டி, அதாவது சுற்றுச்சூழல் அதிகார சபை மற்றும் குவைத்துடைய தீயணைப்புத்துறை இணைந்து பார்த்திங்கன்னா மிக வேகமாக செயல்பட்டு அந்த புகை வெளியாகினதை கூட ஃபுல்லாகவே தடுத்து நிறுத்தி இருக்கிறாங்க. நல்ல ஒரு விடயம். அதே மாதிரி இந்த மாதிரி புகை வரக்கூடிய நேரங்களில் தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க அப்படின்ற தகவல்களையும் உங்களுக்கு வழங்கியிருக்கிறாங்க. அதே போல் இன்னொரு முக்கியமான தகவல் பார்த்திங்கன்னா, குவைத்துடைய மற்றும் இன்னும் பல அரபு நாடுகளுடைய இன்டர்நெட் சேவைகள் மற்றும் இன்னும் பல இன்டர்நெட் சேவைகள், இன்னும் பல அந்த எலக்ட்ரானிக் சேவைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா நிறுத்தப்பட போகுது அப்படின்ற மாதிரி சில தகவல்கள் ஸ்ப்ரெட் ஆகுது. அது முற்றிலும் பொய்யான தகவல் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. அந்த மாதிரி எந்த ஒரு தகவலும் இன்னும் ஒஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டில் கிடைக்கல. அதனால் யாரும் அதற்கு வீணாக பயப்பட வேண்டாம் அப்படின்றதையும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி தொடர்ந்துமே குவைத் பாதுகாப்பு நடவடிக்கைகளில் இன்னும் மும்முரமாக இருக்கிறதா அதிகாரிகளும் தெரிவிச்சிருக்கிறாங்க. இப்போ கூட நான் பார்த்தீங்கன்னா குவைத்துடைய சுகாதார அமைச்சகம், சபஹானில் இருக்கிற சுகாதார அமைச்சகத்துடைய புறையேறுது சுகாதார அமைச்சகத்துடைய ஸ்டோரில் நிற்கிற மெடிக்கல், அதாவது மெடிக்கல் இன்ஜினியரிங் வேர்ஹவுஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, சபஹானில் அங்கே நிற்கிறேன். இப்போ கூட பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவில் ஃபுல்லாகவே சரௌண்டிங் ஃபுல்லாகவே மிலிட்ரி பாதுகாப்பு ஃபுல்லாகவே மிலிட்ரி பாதுகாப்பு போட்டிருக்கிறாங்க. குவைத்துடைய தேசிய படை ஹரசுல் வத்தன் அவங்க பாதுகாப்பில் நேஷ்னல் செக்யூரிட்டி கார்டு நிற்கிறாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா அனைத்து இடங்கள்லையும் மின்சார அமைச்சகம், நீங்கள் 5ஆம் நம்பர் ரோட்டில் போகும்போது பார்க்கலாம், மின்சாரம் அந்த இது முகாவல் கரபா பெருசி இருக்குது அங்கே தான். அப்போது அங்கேயும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே சுற்றி வளைச்சி இராணுவ பாதுகாப்பு பலப்படுத்தி இருக்கிறாங்க. இப்படி எல்லா இடங்கள்லையுமே பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்குது. அதே போல் இருக்கக்கூடிய நீங்களும் தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. மின்சார அந்த இதுகளில் வண்டிகளை நிறுத்தி வைக்காதீங்க. அதே மாதிரி இன்றைய நாள் பார்த்திங்கன்னா அதிகமான தூசியுடன் கூடிய காற்று இருக்கலாம் அப்படின்ற மாதிரியும் தெரிவிச்சிருக்காங்க வானிலை ஆய்வாளர்கள். எனவே ரொம்ப கவனமாக இருங்க. இன்ஷா அல்லாஹ் இல்லாமல் இறைவன் அனைவரையும் பாதுகாக்கட்டும்.
نعم صحيح. تعرض مطار الكويت من قبل قليل لاعتداء سافر من قبل إيران والفصائل المسلحة التابعة له. استهدف خزانات الوقود التابعة لشركة كافكو تزويد الطائرات بالوقود، وباشرت فرق الطوارئ حاليا اتخاذ الإجراءات اللازمة بهذا الأمر. والله الحمد، أهم شيء إنه ما في أي إصابات بشرية، ومقتصرة حسب التقارير الأولية على أشياء مادية متعلقة بخزان الوقود. حاليا الفرق الحاملية باشرت بأسرع وقت ممكن حسب الخطة والإجراءات المعمول بها ولاحتواء هذا الحريق، وإن شاء الله يكون يعني حريق محدود يسهل التعامل معه، ولكن بانتظار التقارير الأولية. إلى الآن حسب التقارير لا توجد إصابات بشرية، الضرر كبير على خزانات الوقود حسب التقارير الأولية. نعم، متابعة الأخبار من مصادرها الرسمية تدعو إلى الهدوء، وتدعو إلى أن تكون الخبر صحيح وعدم تناقلها بشكل سيء وبشكل خاطئ. فالأخبار يجب أن تكون من مصادرها الرسمية، وذلك لتكون واضحة لكل الجميع.